Hi guys, welcome to VPAL. Let's go to post market analysis. இன்னைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி லெவல்ஸ்லாம் எப்படி இருந்தது பார்ப்போம் வாங்க. ஸோ திஸ் இஸ் நிஃப்டி. வி ஹேட் அ பாசிட்டிவ் பையஸ் தான் சொல்லணும். ஏன்னா ஆக்சுவலாக வந்து நம்ம செல் ட்ரேட்ஸ் ஒன்று கீழே வந்து சஸ்டெயின் ஆகலை எந்த கேண்டிலுமே. ஒன்லி தட் இஸ் பிக். ஸோ நிஃப்டி வந்து கரெக்டாக செல் ட்ரேட்ஸ் ஒன்றுக்கு மேலே போயிட்டு நம்ம க்ளீனாக ஒரு மேலே 3 லெவல் உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா, நம்ம செல் ட்ரேட்ஸ் மேலே T1 T2 T3 கொடுப்போம். அழகாக 3 லெவலில் வரைக்கும் கரெக்டாக சஸ்டெயின் பண்ணி நம்மளுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு மார்க்கெட் ஆக்சுவலாக மூவ்மெண்ட் ஆன மார்க்கெட் எப்படின்றத காமிச்சிருச்சு, நம்மளுக்கு எடுத்தாச்சு. ஸோ நிஃப்டி இட்ஸ் டன் இஸ் ஜாப். ஓகே, பேங்க் நிஃப்டி இது வந்து என்னன்னா நிஃப்டியோட பேங்க் நிஃப்டி வீக்காக இருந்தது. இன்னைக்கு வந்து ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி பேட்டர்ன் பிரேக் அவுட்ல வந்து இட் இஸ் 3x. இன்னைக்கு என்ன பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி. ஸோ 3x ப்ராஃபிட் கொடுத்தாங்க. பட் வி க்ளோஸ்ட் அவர் ட்ரேட். இந்த மத்தியானமே நம்ம ஒரு 11 to 11:30 நம்ம ட்ரேடை க்ளோஸ் பண்ணியாச்சு. சரிங்களா, என்ன ட்ரேட் எடுத்தோம் எப்படி எடுத்தோம்னு பார்ப்போம் வாங்க. ஆக்சுவலி இதான் பேட்டர்ன். இந்த பேட்டர்ல பாருங்க, நம்ம செல் ட்ரேட்ஸ் ஒன்று கீழே வந்து சஸ்டெயின் ஆகிட்டு கீழே ஒரு 3 லெவல் கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே 3 லெவல் கொடுத்து நிஃப்டி என்ன பண்ணாங்க, மேலே ஒரு 3 லெவல் கொடுத்தாங்க. பேங்க் நிஃப்டி கீழே ஒரு 3 லெவல் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஷார்ட் கவரிங்ல வந்து மேலே வந்து நம்ம நோ ட்ரேட்ஸ் ஒன்றுக்குள்ள முடிஞ்சாச்சு. ஸோ வந்து என்ன எடுத்தோம்னா நம்ம கால் ஆப்ஷன் தான் எடுத்தோம். கால் ஆப்ஷன் எப்படி சொன்னா உங்களுக்கு, ஸோ 50,860 இதுதான் இருந்தது. நம்ம எடுத்தா புட் ஆப்ஷன் வந்து 50,900 or 50,800 புட் ஆப்ஷன் எடுக்கணும். ஸோ இல்லைனா நம்ம 50,660 கால் ஆப்ஷன் எடுக்கணும். நம்ம என்ன பண்ணணும்னா, இங்க மார்க்கெட் வந்து 3 லெவல் கொடுத்துருச்சா, 3 லெவல் கொடுத்து மார்க்கெட் ட்ரெண்ட் ஒன்றும் பாசிட்டிவா இல்லை. ஸோ வி டுக் 50,400. இந்த லெவல் இருக்கு பாத்தீங்களா, நம்ம பிஃபோர் T3 லெவல் சொல்றோம்ல, இந்த லெவலோட வந்து 50,400 கால் ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டோம். அந்த லெவல் தான் ட்ரேட். ஓகே, லெட்ஸ் கோ டு நம்ம வந்து என்ன 5x கொடுத்துச்சு மார்க்கெட், அது எப்படின்றது பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி 50,400 தான் நம்ம எடுத்தோம். 50,400 இதுதான் நம்மளோட லெவல்ஸ். ஓகேங்களா, 50,400ல நம்ம வந்து காலையில நம்ம என்ன பண்ணோம், காலையில நம்மளுக்கு வந்து ஒரு 11 o'clock சொன்னோம் பார்த்தீங்களா, 11 o'clock அழகான ஒரு ரெசிஸ்டன்ஸ் நம்மளுக்கு கிடைச்சது. அந்த ரெசிஸ்டன்ஸ்குள்ள நம்ம ட்ரேட் பண்ணிட்டு 1:2 42 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் நம்மளுக்கு வந்து 83 பாயிண்ட்ஸ் வந்து கிடைச்சது. நம்மளுக்கு அழகாக டேக் ப்ராஃபிட் எடுத்துட்டு முடிச்சுட்டு வந்துட்டோம். ஸோ இந்த லெவல்ஸ் மார்க்கிங் இங்கே பாருங்க, மார்க்கிங் வந்து லெவல்ஸ் வந்து 11:20க்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து 150க்கு நம்ம கிடைச்சது. 150 கிடைச்சுன்னா அடுத்து அந்த லெவல் ஹை கிராஸ் பண்ணோம்னே நம்ம எடுத்தாச்சு. ஹை கிராஸ் பண்ணி எடுத்துனே நம்ம லெவல்ஸ் இங்கே வரைக்கும் ட்ரை பண்ணோம். அதுக்கு முன்னாடி நம்ம விக் அடிச்சு திருப்பி ரிட்டர்ன் இங்கே க்ளோஸ் பண்ணோம். ஸோ 83 நம்மளுக்கு கரெக்டாக க்ளோஸ் ஆன டைம். ஸோ 1:2 42 பாயிண்ட்ஸ்க்கு 83 பாயிண்ட்ஸ் கிடைச்சது நம்மளுக்கு. அழகாக நம்ம க்ளோஸ் பண்ணி வெளியே எடுத்துட்டோம். அது எப்படி மார்க் பண்ணுறதுக்காக நான் பண்ணல. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், சிங்க் இன் லே அவுட் மார்க் ஆயிடுச்சு. அடுத்து 2 minutes டைம் ஃப்ரேமில் வந்து நம்மளுக்கு கிடைச்சோடனே இதை ரெடி பண்ணோம். அழகு இது வந்து லைவாக நடந்துகிட்டே இருக்கும். சரிங்களா, இது லைவாக நடந்த உடனே இந்த ஹையை நம்ம க்ளோஸ் பண்ணோடனே கோன் ஃபார் த ட்ரேட். கான் ஃபார் த ட்ரேடு தான் அழகாக 1:2 நம்ம எடுத்தாச்சு, க்ளோஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ட்ரேடு க்ளோஸ் பண்ண பிறகு தான் கரெக்டாக போய் நம்ம லெவல் சப்போர்ட் எடுத்துட்டு 5x ரிட்டர்ன் கொடுத்தாச்சு இன்னைக்கு மார்க்கெட். ஸோ நம்மளுக்கு வந்து என்னன்னா, திருப்பி நம்ம என்ட்ரு ஆனால் ரீஎன்ட்ரி நம்ம இந்த லெவலுக்கு மேலே நம்ம ரீஎன்ட்ரி எடுத்துருக்கலாம். சரி 139 எடுத்து சேம் நம்ம லெவல் பத்து பார்த்தீங்களா, இங்கே நம்ம என்ட்ரி எடுத்து கொடுத்துருக்கலாம். பட் வேணாம், நம்ம வந்து ஒன்ஸ் ஒரு டார்கெட் புக் பண்ணுற பிறகு போதும். இதை நம்ம சேஃப் ஜோன், நம்மளுக்கு இதுக்கு மேலே நமக்கு வேண்டாம். ஸோ நம்ம என்ட்ரி ஆனாலுமே இந்த லெவலுக்கு மேலே வந்தால் தான் என்ட்ரி ஆகி நம்ம எடுக்கணும். ஸோ இதான் செட்டப். நீங்கள் உங்களுக்கு பார்த்தா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு வந்து 1:2 கிடைச்சாச்சு, நம்மளுக்கு அது போதும். வந்து இப்போ இந்த 5x 10xனா அது நம்ம கொஞ்சம் நல்ல ஒரு 6 months நம்ம வந்து இந்த விபால் விமேக் எல்லாம் சஸ்டெயின் பண்ண பிறகு எப்படி என்ட்ரு எடுக்கலாம் ஏரியான்றதை பார்க்கலாம். லெட்ஸ் கோ டு பிடிசி. பிடிசி ஒன்றும் பெரிய மூவ்மெண்ட் இல்லை, நோ ட்ரேட்ஸ் ஒன்று தான் இருக்கு. பிடிசி பெரிய மூவ்மெண்ட் இல்லை, நோ ட்ரேட் ஜோனில் தான் இருக்கு. அதில் அப்புறம் கொஞ்சம் மேலே போயிட்டு லெவல் 2 கொடுத்துருக்கு. ஒரு பெரிய மூவ்மெண்ட் கொடுத்துருந்தா தெரியல. கோல்டும் இன்னைக்கு வந்து மோரோவர் ஒரு என்ன சொல்றது, ஒரு 3 லெவல் கொடுத்தாலுமே நம்மளுக்கு வந்து ஒரு செல்ஃப் சஸ்டெய்னிங் லெவல் மாதிரி சொல்ல முடியாது. ஒரு எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. லிக்விட் எடுத்து கேர் பண்ணிட்டு இருக்காங்க மேலேயே கீழேயாண்டு. ஸோ நாளைக்கு தான் நமக்கு தெரிய வரும் கோல்டு எந்த மாதிரி போகுதுன்னு. கோல்டில் ஆக்சுவலி இன்னைக்கு 2 ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. நான் ட்ரேட் எடுக்கல, பட் என்னன்றதை அவங்க மார்க் பண்ணி வச்சு சொல்கிறேன். இங்கே பாருங்க, நம்மளுக்கு வந்து இதான் ஸ்டாப் லாஸ். இங்கே நம்ம என்ட்ரி கொடுத்துருந்தாலுமே இந்த ஸ்டாப் லாஸ் அடிக்காமல் எப்படி மார்க் பண்ணு தெரியல, உங்களுக்கு வந்து திருப்பி கொடுத்தது. ஸோ இது 1:2 நம்மளுக்கு கிடைச்சிருக்கோம். நம்மளுக்கு போயிட்டு சின்ன ரேஷியோ நம்மளுக்கு கிடைச்சாலுமே இங்கே இது வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரி, இது செகண்ட் என்ட்ரிக்கு நம்ம கொடுத்தா கூட நம்ம டார்கெட் இங்கேயோட ஒரு 24. ஏன்னா அது வந்து ரொம்ப 2500ன்றது ஒரு சைக்காலஜிக்கலாக வந்து ஸ்ட்ராங்கான நம்பர், எதர் ஃபார் சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸ்.
ஸோ அதனால அதுக்கு முன்னாடி நம்ம க்ளோஸ் பண்ணிக்கனால அதுக்கு கீழே போக முடியல. லிக்விடிட்டி தான் கிராப் பண்ணிருக்காங்க. விற்க பத்தல் தெரியும் லிக்விடிட்டி தான் கிராப் பண்ணியிருக்காங்க. அதான் நாளைக்கு நாளைக்கு எப்படின்றது மூவ்மெண்ட் இருக்கு. நம்ம பாசிட்டிவ் பையர்ஸ் கொடுத்து மேலே கொண்டு போறாங்களா இல்ல அப்படியே க்ளோஸ் பண்றாங்கன்னு தெரியும். ஸோ இதுதான் விஷயம். ஸோ நிஃப்டி மேலே 3 லெவல், பேங்க் நிஃப்டி கீழே 3 லெவல் அண்ட் தென் 5x ரிட்டர்ன் எக்ஸ்பைரி டேட் ரேட் சூப்பராக கொடுத்துச்சு. ஸோ நம்ம வி டேக் ஃபார் 1:2 ரேஷியோ நம்ம க்ளீனாக முடிச்சாச்சு. ஸோ நம்மளுக்கு அது போதும். ஓகேங்களா? பிடிசி பெரிய சொல்கிற மாதிரி மூவ்மெண்ட் இல்லை. கோல்டும் ஒரு மாதிரி ஒரு எந்த பக்கம் போகிறதா டேரக்ஷன் தெரியாமல் மூவ்மெண்ட் இருக்குது. ஸோ இது இன்னைக்கு இதுதான். இனிமேல் அப்கமிங் வீடியோஸ் என்னன்னு பார்ப்போம். ஸோ வி சீ யூ டுமாரோ.